சோ ராமசாமியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து பல்வேறு தரப்பினரும் தங்களது இரங்கலை பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் பழம்பெரும் நடிகை சச்சு நம்முடன் தொலைபேசியில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அம்மா, பன்முகத்தன்மை கொண்ட சோ அவர்களுடைய காலகட்டத்தில் நம்மலாம் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப பெருமையான விஷயம். இந்நிலையில அவரோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பும் அவரை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய நட்பு குறித்தும் அவருடைய இறப்பு குறித்தும் உங்களுடைய இரங்கலை பதிவு செய்யுங்கம்மா. அதாவது சோ எனக்கு ரிலேஷன், அது ஒரு தனி ஒரு விஷயம். ஆனால் சோவோட நடித்த அனுபவங்கள், சோ நான் அப்படி ரசிப்பேன். சோவோட சண்டை போடுற ஒரே ஆள் யாராக இருக்குன்னா நானும் மனோரமா ஆச்சி தான் அதிகமாக அவரோட சண்டை போடுவோம். எங்களையெல்லாம் மீறி அவர் எங்களை அப்படி ஒரு ஃபைட் பண்ணுவார். முக்கியமாக ஒரே ஒரு விஷயம், என்ன விஷயம் சொல்லணும்னா அப்படின்னாக்கா, ஷோவுக்கு டான்ஸே ஆட தெரியாது. நானும் அவரும் நிறைய படங்களில் நடனம் ஆடிருப்போம். அதில் அவர் தப்பாக பண்ணிவிட்டு அவர் எல்லாரும் பாராட்டிடுவாங்க, டான்ஸ் டைரக்டர்லாம். என்ன சொல்லுவார், ஷோ இவங்க பாருங்க சச்சுமா தப்பாக ஆடுறாங்க, அவங்கள சரி பண்ணுங்கன்னு. அவருடைய காலத்துக்கு நான் ஆடும்படியாக இருக்கும். இப்படிலாம் நாங்கள் ஷூட்டிங்கில் அப்படி ஒரு கிண்டலாக இது பண்ணோம். இன்னி வரைக்கும் நான் ஒரு $5 சிங்கப்பூர் டாலர் பாக்கி, அதை இன்னும் விடவே இல்லை. நானும் அவரை சிங்கப்பூரில் ஒரு விளையாட்டில் எனக்கும் அவருக்கும் பந்தயம், அதில் அவர் ஜெயிச்சிட்டாரு. திருட்டுத்தனமாக அவர் பேப்பரில் எழுதிட்டாரு, அந்த சீட்டை குலுக்கி எடுத்தாக்கா $5 கொடுக்கணும்னு. ஸோ அதனால் $5 எங்கிட்டேருந்து அவர் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணார். நானும் ஷோவோட விடாமல், நான் அந்த டாலர் தரமாட்டேன், நான் உங்களை எப்படியாவது ஏமாற்றி நான் திருப்பி வாங்கிப்பேன். இன்னி வரைக்கும் அந்த $5 நான் அவருக்கு பாக்கி. என்னை பார்க்கும்போதெல்லாம் நீ $5 எனக்கு பாக்கி, நான் என்றைக்கா இருந்தாலும் உங்ககிட்ட நான் விட மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன் உனக்கு அப்படின்னு சொல்லி என்னோட சண்டை போடுவார். நடுவில் அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட அவருடைய ஆஃபீஸ், துக்ளக் ஆஃபீஸில் போய் நான் அவரோட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அவரை நான் குஷிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய பழைய படங்களுடைய இதெல்லாம் நான் அவருக்கு ஞாபகப்படுத்தி அவருக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவருக்கென்ற ஒரு தனி பாணி, அரசியலாக இருக்கட்டும், சினிமாவிலாக இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையிலேயா இருக்கட்டும், அவருக்கு ஒரு கொள்கை. அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்து கூட அவர் எந்த விதமான பதவிக்கும் அவர் ஆசைப்படலை. ஷோ ரொம்ப அருமையான அவருடைய பேச்சு திறன், அதில் ஒன்று மட்டும் இன்றைக்கி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மேடம் மேரில் அவர் ஜெயலலிதா அவங்க பேரில் அவர் எவ்வளோ ஒரு அன்பு சகோதரியா. நேற்று நான் என்னுடைய அன்பு சகோதரியை இழந்தேன், இன்றைக்கி அன்பு சகோதரை இழந்துட்டேன். இனிமேல் எங்களுக்கு வாழ்க்கையே எங்களுக்கு வெறுமையாயிடும் போல இருக்குது. அப்படி அவரோட நாங்கள் அப்படி பழகியிருக்கோம். இன்றைக்கி ஒன்றா அந்த அன்பு எவ்வளோ தூரம் அவருக்கு அவங்க 2 பேருக்குள்ளே இருந்ததுன்றது, அந்த உயிர் எப்படி 2 பேருடைய உயிரும் பிடிச்சிட்டு இருந்தாங்கன்றது எனக்கு புரியல. நேற்று அவங்க இறக்குற வரைக்கும் அவர் ஒரு அண்ணனாக பேசாமல் இருந்தார். அதுக்கு அந்த காரியங்கள்லாம் முடிஞ்ச உடனே அவர் இறந்து போயிட்டாரு. இது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். ஆனால் ஷோ மாதிரி ஒரு எல்லா தரப்பு விஷயமும் தெரிஞ்சு அவ்வளோ பெரிய ஒரு திறமைசாலியாக இருந்து அவர் அரசியலில் எந்த பதவியும் ஆசைப்படாத இதன் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களும், அவருடைய ரசிகர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், அவரை சார்ந்த எல்லா நண்பர்களுக்கும் இதன் மூலமா உங்க நியூஸ் 7 மூலமா நான் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா இணைப்புல உங்களுடைய நினைவலைகளையும் சோ பற்றிய உங்களுடைய இரங்கலையும் பதிவு செய்தமைக்கு நன்றிம்மா.